வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு எதிராக இடி போட்ட அந்த எஃப்ஐஆர் அப்படிதான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இன்றைக்கி டெல்லி சொல்லிடுச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் சொன்னது என்ன, இதை வச்சு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம், இல்லை அவங்கள டார்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது பிஜேபியோட எண்ணம். அந்த எண்ணம் தடுக்கப்பட்டு இருக்கிறது. இது சம்மந்தமாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி டெண்டரில் ஊழல், இன்றைக்கி ஏற்கனவே சிஏஜி அறிக்கையில் இவங்க அந்த இதில் டோல்கேட் அமைக்கிறதுல எவ்வளோ ஊழல், அதுக்கப்புறம் காப்பீட்டு திட்டத்தில் எவ்வளோ ஊழல், நெடுஞ்சாலைத்துறையில் எவ்வளோ ஊழல்னு பட்டவர்த்தனமாக பிஜேபி பண்ண ஊழல்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்தது சிஏஜி. அதை பற்றி வெளியில் எந்த விஷயமும் வரல. ஆனால் இன்றைக்கி எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியில் முதல்ல இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்குங்கிறது என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது. நேஷனல் ஹெரால்டு வழக்கை 1936 அப்போ இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடங்குறார். காங்கிரஸ்க்காக ஒரு பத்திரிக்கை வேணும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தில் ஏன்னா இப்போ முதல்ல மாதிரி யாரும் பேப்பர்லாம் வாங்கி படிக்கிறதுல கொஞ்சம் சர்க்குலேஷன் கம்மியானோன்னு நிறுத்திட்டாங்க. அப்புறம் வருமானம் இல்லாதனால தடுமாறிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு 90 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அதுக்கு. அதுவும் பத்தலை. அதுக்கப்புறம் சோனியா காந்தி உள்ளிட்டவங்க, சோனியா காந்தி ராகுல் காந்தி அறக்கட்டளை யங் இந்தியான்னு பேர், அதுலேருந்து ஒரு 50 கோடி கொடுக்குறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. ஏற்கனவே அந்த நேஷனல் ஹெரால்டில் பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓரா, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இவங்கெல்லாம் ஏற்கனவே அறங்காவலர்களாக அந்த உறுப்பினர்களாக இருக்காங்க. அதாவது காங்கிரஸ் ஆரம்பித்த ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை நலிவடைந்து போய் அந்த பத்திரிகையை சோனியா காந்தியுடைய அறக்கட்டளை ஒன்று காசு கொடுக்குது. அதனால் இப்போ சுப்பிரமணிய சாமி என்ன பண்ணுறாரு, அந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை சோனியா காந்தி குடும்பம் அபகரிச்சிருச்சின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன கேட்குறோம், நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்க தானே காங்கிரஸ், கரெக்டுங்களா? இப்போ அந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை காங்கிரஸோட தான் இருந்தாலும் அது இவங்களோட மாதிரி தானே. நீங்கள் என்னதான் சொன்னாலும் கட்சியோடதுன்னு சொன்னால் கூட இவங்களோட மாதிரி தானே. இதில் என்ன அபகரிப்பு வந்தது நமக்கு ஒன்றும் புரியல. சரி, அப்படி நீங்கள் அபகரிச்சின்னு கேஸ் போடுறீங்க. வேகமாக இடி இதில் உள்ளே பூந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் தினமும் விசாரித்து, உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி சொன்னார்ல, தினமும் கூப்பிட்டு ஒரே கேள்வியை கேட்டாங்களா? கேட்டு என்ன கண்டுபிடிக்கல. சரி, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வழக்கு போடணும், எஃப்ஐஆர் ஒன்று போடும். சோனியா காந்தி, ராகுல் காந்தி இன்னும் வெளியில் இருப்பது கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையை கிளப்புனாங்க. கோர்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன்பா எஃப்ஐஆர் ஒன்று நீங்கள் யாராவது ஒருத்தர் போட்டிருந்தா அதன் மூலமாக தான் இடி போக முடியும், கரெக்டாக? இங்கே கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு எஃப்ஐஆர், இப்போ நேரு அவர்கள் மீது ஏன் எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க? எஃப்ஐஆர் போட்டால் தான் இடி உள்ளே போக முடியும். ஆனால் இங்கே சுப்பிரமணிய சாமிங்கிற ஒரு தனிநபர் புகார் கொடுக்குறாரு, அது எப்படி எஃப்ஐஆர் ஆகும்? எஃப்ஐஆரே போடாமல் எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்ற நீதியரசர் விஷால் அவர்கள் கேட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அப்போ நீதி இன்னும் சாகவில்லை. அப்போ இது இப்போ என்னென்னா இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லணும், பார்த்தீங்களா, எங்களை சோனியா காந்தி, ராகுல் காந்தி மேலே ஒரு பெரிய குறை சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நீதிமன்றமே சரியான சம்மட்டி அடி கொடுத்துருச்சு பிஜேபிக்கு சொல்லணும். ஏன் இப்போ பிஜேபி இவ்வளோ பதறுது அப்படின்னா, இந்தியா முழுக்க இன்றைக்கி மோடிக்கு ஒரு பெரிய ஒரு எதிரி அப்படின்னா ராகுல் காந்தி தான். நீங்கள் அவர் சின்ன பையன் சொல்லுங்கள், அவர் ஓட்டே இல்லைன்னு சொல்லி எல்லா ஸ்டேட்லேயும் தோக்குறாங்கன்னு சொல்லுங்கள். ஆனாலும் பிஜேபி நீங்களே சொல்லுங்கள், பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு எதிரி அப்படின்னா நீங்கள் ராகுல் காந்தி தான். கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் பேசினார். இவ்வளோ காற்று மாசுபாடு எல்லாத்தையும் தாண்டி பெருந்திரளான கூட்டம். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, அதெல்லாம் கூட்டம் வந்த கூட்டமாக நல்லா யோசனை பாருங்க. சரி, அப்படியே கூட்டம் வந்த கூட்டமாக இருக்கட்டும். அப்போ ஒரு காங்கிரஸுக்கு இன்னும் கூட்டத்தை கூட்டக்கூடிய வல்லமை இருக்கா இல்லையா? இதுலேயும் டெல்லியில் அவங்களுக்கு பெரிய ஆட்கள் இல்லாத ஏரியாவில். அப்போ என்னென்னா இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இதை வச்சு டிகே சிவகுமார் எல்லாத்தையும் வளைச்சிடணும்னு பிஜேபி ஒரு கணக்கு போடுது. அதுக்கு இன்றைக்கி நீதிமன்றம் சரியான சம்மட்டி அடி கொடுத்துருக்குது ஒன்று. இன்னொன்று, ஞாயிற்றுக்கிழமை ராகுல் காந்தி பேசும்போது வாக்கு திருட்டு நடக்குதுன்னு சொல்கிறார். உடனே நாடாளுமன்றத்தில் பிஜேபி எம்பிக்கெல்லாம் ராகுல் காந்தி மோடி அவமானப்படுத்திட்டாரு. ஏங்க, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யார் இருக்கா அந்த நாட்டில்? பண்ணுறது திருட்டுத்தனம், ஆனால் பேசுகிறது பார்த்தீங்கன்னா இவங்க சோஷலிசம் பேசுவாங்க. இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இந்தியாவை எதை நோக்கி கொண்டு போய் நல்லா யோசிப்பாரு. இவங்க ஆட்சிக்கு தனிநபர் வருமானம் உயர்ந்து இருக்கிறதா? நல்லா யோசிப்பாரு. இன்றைக்கி தீவிரவாதம் முடிஞ்சிருக்குதா? அது பெண்களுக்கான பாதுகாப்பு இந்தியா முழுவதும் எப்படி இருக்கிறது? கேட்டால் உலக அரங்கில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கி எவ்வளோ? இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருங்க
அதாவது இந்தியாவில் 325 நாளில் இந்தியாவில் இவர் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் தான். மிச்சம் 3/4 நாள் வெளிநாடு தான். நம்மளுடைய காசில் வெளிநாடு ஃபுல்லாக சுற்றிட்டு வராருன்னு இப்போ நம்ம ஆளுங்க சொல்கிறாங்கல்ல. இப்போ இதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்போ ராகுல் இருக்கிறதுனால சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ராகுலுடைய வாயை அடைக்க வேண்டும். அவருடைய எம்பி பறிச்சிங்க, என்னென்னமோ பண்ணீங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ என்ன அவருக்கு பிரச்சனை? நீதித்துறை ஒரு பாதுகாப்பு அளித்து கொண்டிருக்கிறது. அது அடுத்து வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே கடவுளை வந்துச்சுன்னா அதையும் பண்ணிடுவாங்க. அதை நோக்கி இந்தியா போயிட்டுருக்கு. இப்போ வெகுஜன மக்களுக்கு என்ன கவலைன்னா என்னங்க, அது முதல்ல இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களை தான் அடக்குனாங்க. இப்போ அப்படியே பார்த்தா பட்டியலிட மக்கள், ஆதிவாசிகள், இவங்களையும் அப்படியே ஒரு 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 ரேஞ்சில் பண்ணுறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸில் உயர் ஜாதி பிராமணர்கள் மட்டும்தான் தலைவர் போஸ்ட்டுக்கு வர முடியும். அப்போ இவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒவ்வொரு பேட்டர்னாக பண்ணுவாங்க. இங்கே திருப்பரங்குன்ற விஷயத்தை கையில் எடுப்பாங்க, அங்கே ராமரை கையில் எடுப்பாங்க, 100 நாள் வேலை திட்டத்திலேருந்து காந்தியார் பேரை நீக்குவாங்க, வாயிலே நுழையாத ஒரு பேரை வைப்பாங்க. இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி வந்து பிஜேபி பண்ணிகிட்டு இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உலகத்திலே எவ்வளோ கட்சிகள் இருக்குது. ஆனால் ஒரு நாட்டில் ஒரு கட்சி சொந்த நாட்டு மக்களை இவர்கள் அதாவது பாயெல்லாம் ஊர் விட்டு விரட்டணும் அப்படிங்கிற ஒரே கொள்கை. அடுத்து என்னென்னா கடவுளை காப்பாற்றுவோம். கடவுளை காப்பாற்றுறதுல உண்மையாக இல்லை, அது விஷயம். கடவுள் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு இவங்க பண்ணுற தில்லுமுள்ளு எல்லாருக்கும் தெரியும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கடவுள் நிலங்கள்லாம் ஆக்கிரமிச்சிருந்தாங்கல்ல, அதில் பாதி நிலம் பார்த்தீங்கன்னா ஐயா இவங்க தான், பிஜேபிக்காரங்க தான், ஆர்எஸ்எஸ் வேலையே இதுதான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஆன்மீக என்ன இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வழிபாடு இருக்குங்க. திடீர்னு பார்த்தா திருப்பதியில் வந்து கலந்துட்டாங்க. என்னாச்சு அந்த கேஸ்? மோடி தானே இருக்காரு, இன்னும் கண்டுபிடிச்சிருக்கணுமா, நம்ம ஏன் கண்டுபிடிக்கல? அப்போ சும்மா சொல்லுவீங்க. அப்போ மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இதை ஒரு 10-20 நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கணும், அடுத்து வேறு மேட்டருக்கு போயிடுவீங்க. அந்த கலப்படம் நடந்ததா இல்லையா, யார் இதாவது நடந்ததா, ஒவ்வொரு விஷயமும் இதே மாதிரி தான். கேட்டால் நாங்கள் ராமர் கோயிலை கொண்டாடுறோம், அப்படி கொண்டாடுறோம், இப்படி கொண்டாடுறோம், அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு சுற்றுறது அதெல்லாம் லைவ் போடுறது. நாட்டில் வந்து சுச்ச பாரத்னு ஒன்று ஆரம்பித்தார். எல்லா வீடும் சுத்தமாக இருக்கணும், அவரே கூட்டினார். எல்லா இடத்துலையும் கழிப்பறைகள் இருக்கணும்னார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல அந்த திட்டம். கேட்டால் அந்த திட்டம் இந்த திட்டம் வாயில் நுழையாத பேராக வைக்க வேண்டியது. இப்போ இவங்களுக்கு என்ன அச்சம்னா, ஒருவேளை காங்கிரஸ் வந்துருச்சுன்னா, எப்பயுமே இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து எப்பயுமே உள்ளுக்குள்ள மிகப்பெரிய பயந்தான் குடிக்கிறா இருப்பாங்க. இப்போ மோடி அமித்ஷாக்கு என்ன பயம் இருக்கும்? ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா, தோக்க மாட்டோம் ரைட்டு, தோத்துட்டோம்னா இது வரைக்கும் நம்ம 15 வருஷம் நம்ம பண்ண தில்லுமுல்லாம் வெளில வந்து ஜெயிலுக்கு போட்டு என்ன பண்ணுவீங்க? சொகுசாக இருந்துட்டாருங்க மோடி. நல்லா யோசனை பாருங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து குஜராத்தில் பல வருஷங்கள் ஆட்சியில் இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் ஆட்சியில் இருக்காரு. இப்போ வீட்டில் ஒரு ஆள் சும்மா இருக்க முடியாது. இப்போ அவருக்கு ஒரு அச்சம் இருக்குமா இல்லையா? ஐயோ காங்கிரஸ் தான் நமக்கு எதிரியாக இருக்குது. வேறு எந்த கட்சியும் பெருசாக எந்த கட்சி திரண்டாலும் காங்கிரஸ் இல்லைன்னா நடக்காது, அது உண்மை. பல மாநிலங்களில் காங்கிரஸ் இருக்குது. அப்போ அந்த காங்கிரஸை வீழ்த்திடணும். அந்த காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்றால் காங்கிரஸுக்கு அச்சாரமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை வீழ்த்த வேண்டும். ராகுல் காந்தியை வீழ்த்துறதுக்கு என்ன பண்ணலாம்? அவர் சின்ன பையன், அவர் வெளிநாட்டெலாம் போய் சுற்றிட்டு இருக்காரு. அதாவது பிரதமர் மோடி வெளிநாடுக்கு போகிறாரு. வெளிநாடுக்கு போய் எவ்வளோ முதலீடுகளை ஈர்த்து வந்தார் நமக்கு தெரில, என்ன பண்ணிட்டு இருக்காரு நமக்கு தெரில. ஆனால் ராகுல் காந்தி போனது மட்டும் பெரிய அளவு விவாத பொருளாகும். அப்போ இவருடைய நோக்கம் என்ன? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுடைய கணவர் வதேரா மேலே கேஸ். அவர் வந்து ஹரியானாவில் வந்து நிறையா நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாரு. நம்ம என்ன கேட்குறோன்னா, எங்கள் நிலத்தை ஆக்கிரமிச்சா கேஸ் போடுங்க. ஏற்கனவே ஹரியானாவில் தொடர்ந்து உங்கள் கவர்மெண்ட் தான் ஆட்சியில் இருக்குது. இந்நேரம் கேஸ் போட்டுக்கணுமா வேணாமா? அதை விட்டுட்டு தேர்தல் வர நேரம் வரைக்கும் தூசு தட்டுறீங்க. உங்கள் நோக்கம் என்ன? அப்போ இப்போ சொல்லுவாங்கள்ல, சில பேருக்கு சில கட்சியோட கூட்டணி சொல்கிறாங்க. பிஜேபியுடன் எந்த காலத்திலும் கூட்டணி சேராத ஒரே கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸுக்கு நம்மளாம் ஆதரவு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கல. என்னங்க தப்பு? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாட்டில் வந்து ஒரு பிரச்சனையாக 2 பிரச்சனை இல்லை. இப்போ இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கை இந்த அளவுக்கு ஊதி பெருசாக்கி இடி வரைக்கும் கொண்டு போய் பொதுத்துறை நிறுவனங்கள் அவ்வளோ பேர் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் விஜய் மல்லையாலேருந்து நீரவ் மோடியிலேருந்து பல பேர் ஓடிட்டாங்க. அவங்களால என்ன கண்டுபிடிச்சிங்க? அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேஷனல் ஹெரால்டு வழக்கை வச்சு இவங்க மிரட்டலாம் நினச்சாங்க, அது உடைபட்டு போச்சு. இப்போ இதையும் விட மாட்டாங்க. இப்போ மறுபடியும் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் வேறு ஏதாவது எஃப்ஐஆர், ஏன்னா வேறு கேஸ் எதுவும் இல்லைங்க. இப்போ வந்து ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிபர் மேலே சில மாதிரி வழக்கு போட்டு உள்ளே வச்சுருவாங்க. இம்ரான் கான் ஆகட்டும், இப்போ இவங்க இருக்காங்களே நம்ம வங்களாதேஷ்லேருந்து தப்பிச்சு வந்தாங்கல்ல, இந்த மாதிரி பல பேர். இன்னைக்கு இந்தியாவில் இத்தனை வருடங்கள் பிஜேபி ஆண்டும் சோனியா காந்தி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஐக்கிய முன்னணியில் இருந்தால சோனியா காந்தி நிறையா சொத்து சேர்த்துட்டாங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் ஏன் சொல்ல முடியல? ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக வந்து நிறைய பேர்ட்ட கட்டி வாங்கினார், ஏன் சொல்ல முடியல? சொத்தையான வாதங்களை வைத்து கொண்டிருக்கிறது பிஜேபி. கண்டிப்பாக மக்களுக்கு சரியான பதிலடி தர காத்திருக்கிறார்கள். இந்த விஷயமே அதுக்கு சான்று. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.